Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்தியான ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 ல இருந்து 20 செகண்டுக்கு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாவே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு வல்லாரை கீரை சேர்த்துக்கோங்க. வல்லாரை கீரை நம்ம சேர்த்து செய்யும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. ஞாபக சக்திக்கெலாம் ரொம்பவே நல்லது. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வல்லாரை கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூட்டுக்கே அது வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான வல்லாரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 லேருந்து 3 முறை நீங்கள் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.